அனீனா, நீங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்தாச்சு. இதுதானே உங்க வீடு? ம், ஆமா. அழாதீங்க ப்ளீஸ். அனினா ப்ளீஸ் அழாதீங்க. எதனாலும் நான் பேசி சரி பண்றேன். என்ன பேசி எங்க வீட்டிலே இருக்க விட்டா போதும். சாரி அனினா, அது சரிப்பட்டு வராது. நான் எங்கேயும் வரல, எங்க வீட்டில தான் இருப்பேன். மச்சான் பாவம்டா. உள்ள போய் பேசிக்கலாம், எதனாலும் வாங்க. சொன்னா கேட்கவே மாட்ட நீ. வா. வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? அனினா, நீங்க கூப்பிட்டு பாருங்களேன். அம்மா, அம்மா. உள்ள டிவி போட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். சவுண்டு கேட்காது இங்க இருந்து கூப்பிட்டா. உள்ள போய் பார்க்கலாம். ஆ சரி. என் கழுத்துல யார் தாலி அம்மா. கட்டினாங்கன்னு நான் ஆதாரமாவே காட்டு. என்ன அனீனா சவுண்ட் கேக்குற மாதிரியே இருக்கு. அனீனா, நீ என்ன பண்ற இங்க? நீ காலேஜ் போலையா? யார் இவங்க ரெண்டு பேரு? அனீனா, என்ன ஆச்சு? தம்பி, யார் பண்ணீங்களா? என் பொண்ணு ஏன் அழுதுட்டே இருக்கா? அது வந்து இது என்ன அனீனா? உன் கழுத்துல தாலி இருக்கு. அம்மா, எதுக்கு இப்ப அழுற? என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா. சொல்ல போறியா இல்லாட்டி நான் இப்ப அப்பாவை கூப்பிடுவேன். ஏங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றது மட்டும் கேளுங்களேன். யாருப்பா நீ? ஏங்க, இது நான் கட்டின தாலி தான். என்னது? நீ கட்டின தாலியா? எதுக்குடா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்க? அனீனா, என்ன நடக்குது இங்க? இந்த பையன் யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாதா? தெரியாம தான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கானா அவன்? எங்க அவங்க கிட்ட கோவப்படாதீங்க, இங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? சொல்லு, யாரு நீ? எதுக்கு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின? சொல்ல போறியா இல்லாட்டி நான் இப்ப போலீஸை கூப்பிடவாடா? ஏங்க மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம கட்டிட்டேன். அதை எப்படிடா தெரியாம தாலி கட்ட முடியும்? ஆ, உனக்கே தெரியாம நீ தாலி கட்டினியா என் பொண்ணு கழுத்துல? மேடம் கோவப்படாதீங்க மேடம். நீ யாருடா? மேடம், நான் இவனோட ஃப்ரெண்டு. என் பொண்ணு கழுத்துல எப்படிடா தாலி கட்ட முடிஞ்சது அவனால? நீங்க யாருடா நீங்க? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்தது கூட இல்லையேடா. மன்னிச்சுக்கோங்க, நான் வேற ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். அது தெரியாம நடந்த தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. சாரிங்க. ஐயோ வேண்டாம் மேடம். என் பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ஆ, எப்படி தெரியுது? என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வச்சிருக்கியா நீ? அம்மா, என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கனவு கண்டு வச்சிருந்தோம் தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் இப்படி சுக்கு நூறா உடைச்சு வச்சிருக்கியேடா பொறுக்கி. யாருடா நீ? யாரு? நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. மன்னிச்சுக்கோங்க. நான் எனக்கு என்ன பேசனே தெரியல. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் மாத்தி தாலி கட்டினாலும் ஒரு தாலியோட மதிப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா நல்லாவே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. உங்க பொண்ணை கடைசி வரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்கள நான் கண் கலங்காம பாத்துக்குவேன். சந்தோஷமா இருப்பாங்க அவங்க. நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. சே, என்ன பேச்சு பேசலாம் பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. ஐயோ, இப்ப நான் அனீனாவோட அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. யார் வந்தாலும் நான் பேசுறேங்க. நீ என்ன பேசுவ? உனக்கு என்ன தெரியும் அனீனா அப்பாவை பத்தி? அவரு எப்படி கோவப்படுவாரு தெரியுமா? ஆ, என் பொண்ணு வாழ்க்கைய இப்படி சீரழிச்சிட்டியேடா. நீலாம் நல்லா இருப்பியா? என் பொண்ணு அங்க கண் கலங்கி நிக்கிறத பாருடா, பாரு. எல்லாம் நீ பண்ண தப்புனால தானே. நான் பண்ணது தப்பு தாங்க, தெரியாம பண்ணிட்டேன். நான் இதுக்கும் மேல என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க பொண்ணையும் நான் ஏத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி வீணாக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானே இவன். மேடம் வேண்டாம் மேடம், இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னடா உனக்கு என்னடா தெரியும்? அவர்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன், என்ன சமாளிக்க போறேன் நினைக்கும் போதே கை கால்லாம் நடுங்குது. நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறீங்களா?
கூப்பிட்டு நீ என்ன பேச போற? நான் பண்ண தப்ப நான் சரி பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹலோ, ஏங்க எங்கங்க ஆஃபீஸ்லயா இருக்கீங்க? வீட்டுக்கு கொஞ்சம் வரீங்களா? இங்கே ஒரு பிரச்சனைங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் சொல்கிறேன் எதனாலும். ஆ சரி. கூப்பிட்டீங்களா மேடம்? ம், நீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் எதுனாலும். உனக்கு என்னப்பா, நீ ஈஸியாக சொல்லிடுவ. லாஸ்ட்டில் அனுபவிக்க போகிறது நானும் என் பொண்ணு மட்டும்தானே. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாது. ம், நீ பார்க்க தானே போகிற, பாரு. அப்படி ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேங்க. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ம். ராணி, அம்மா, அப்பா வந்துட்டாங்க போலம்மா. அனினா, நீ அழாதம்மா, எல்லாம் பார்த்துக்கலாம், நீ அழாத. ராணி, யார் இவங்களாம்? அனினா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ காலேஜ் போகாம? உன்னதான் கேட்டேன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. யார் இவங்களாம்? ராணி, நீ ஏன் இப்படி இருக்க? யார் இவங்களாம்? என்ன திடீர்னு? அனினா ஏன் காலேஜ் போல இன்னைக்கு? அது அது வந்துங்க. சார், சொல்லுப்பா தம்பி, யார் நீங்க? அனினா, இது என்ன உன் கழுத்துல தாலி தொங்குது? அப்பா, அப்பா. எங்க ஒரு நிமிஷம். நீ யாரு? உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது நான் தான். நீ ஏன்டா தாலி கட்டின என் பொண்ணு கழுத்துல? மன்னிச்சுக்கோங்க, இது தெரியாம நடந்த தப்பு. தாலி கட்டுறது தெரியாம நடந்த தப்பா? என்னடா காதுல பூ சுத்துறியா? என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு அவ்வளோ திமிரா பேசுற? இல்லங்க, நான் பணிவாதான் பேசிட்டு இருக்கேன். நிஜமாவே தெரியாம கட்டிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. சார் வேண்டாம் சார். அப்படிதான் அடிங்கப்பா, நல்லா அடிங்க. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம எப்படிப்பா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும் இவங்களால? இப்படி பண்ணி வச்சிருக்காங்களேப்பா இவங்க. அவன் தாலி கட்டுற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் கோவிலுக்கு சாமி கும்பிட போனேன்ப்பா, அப்போதான்ப்பா இது போல நடந்துடுச்சு. ஏண்டா கட்டாய தாலியை கட்டுறீங்க என் பொண்ணு கழுத்துல? நான் போலீஸ்ல சொல்லாம விடவே மாட்டேன். சார் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்ல சொல்லக்கூடாது நான் சொல்றீங்க? நிஜமாவே நான் அந்த தப்பு தெரியாம தாங்க பண்ணிட்டேனே. இவங்க கிட்ட நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க. அனினாக்கு கூட தெரியும் இதெல்லாமே. நான் தெரியாம தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேங்க. உங்க பொண்ணு கண் கலங்காம கடைசி வரையும் நான் நல்லா பார்த்துப்பேங்க. என்னை நம்புங்க ப்ளீஸ். என் பொண்ணு வாழ்க்கையே சீரழிச்சிட்டு பேச்சாடா பேசுற நீ? ஏங்க, இன்னும் 2 அடி போடுங்க இவனுங்கள. மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். டேய், எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நாங்க என்னடா பதில் சொல்லுவோம்? உனக்கு தெரியுமா எங்க சொந்தத்தை பத்திலாம்? ஆ, சாரிங்க, நான் எப்படியாவது எல்லாமே சரி பண்றேன் ப்ளீஸ். நீ சரி பண்ண தானே போற? நீ சரி பண்றதுக்கு இங்க இருந்தா தானே முதல்ல. உன்னை இப்ப ஜெயில போட போறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இல்ல, நீங்க என்ன நம்பலன்னு தோணுது எனக்கு. எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? உங்க வீட்டுக்கு எதுக்குடா நாங்க வரணும்? ப்ளீஸ்ங்க, 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்கு வந்தா தானே உங்களுக்கு நம்பிக்கை வரும் என் மேல. நான் கண்டிப்பா உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவேன். அவங்கள கண் கலங்காம பாத்துக்குவேன். இப்ப என் பொண்ணு கண் கலங்கி நிக்கிறதுக்கான காரணமே நீந்தான்டா. கோயிலுக்கு சாமி கும்பிட போனா சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு இருக்காம அங்க நின்று என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தே தெரியல. நீ அவன் தாலி கட்டுறது கூட தெரியாம நின்று இருக்கிற. அப்பா, நான் கண்ணை மூடின சமயமா பார்த்து என் கழுத்துல தாலி கட்டியிருக்காங்கப்பா இவங்க. ஏண்டா என் பொண்ணை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? சொல்லு. சார் சார் போதும் சார், ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார். ஏங்க போதும் விடுங்க, அடிக்காதீங்க. இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் கொன்னு போடணும் போல கோவம் வருது. அடிக்க கூடாதாமே, அடிக்க கூடாது. மச்சான், டேய் என் காலை விடுறா. தம்பி, எலும்பு கால்ல இருந்து. ப்ளீஸ் எங்க வீட்டுக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாங்க ப்ளீஸ். அப்போதான் நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு தோணுது. நான் எவ்வளோ கெஞ்சியும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. இதுக்கும் மேல எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ். என்னாலாம் வரவே முடியாது. ஏங்க, அந்த தம்பி தான் இவ்வளோ கேக்குதுல்ல, போயிட்டு வரலாங்க ப்ளீஸ்ங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை.
அதுக்காக இவன் பண்ண தப்புக்கு நம்ம இறங்கி போகணுமோ? ஏங்க ப்ளீஸ்ங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்க. சரி சரி, கால்ல இருந்து எலும்பு. வரீங்களா? வரேன், எலும்புன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மச்சான் கார் எடுத்துட்டு வா. சரிடா. டாடி வேண்டாம் ப்ளீஸ். அனினா கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா அப்பா கிட்ட வேண்டான்னு சொல்லுங்கம்மா, நான் போகலம்மா, நான் இங்கே இருக்கம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. ராணி, அனினா கிட்ட நீயே எதனால பேசி சரி பண்ணிக்கோ. எனக்கு டென்ஷன் தலைக்கு மேல ஏறுது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அனீனா அழாதீங்க அனீனா, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டேன். நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். டேய், நீ பேசவே பேசாத. எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை நான் வெட்டி போட்டுருவேன். உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையும். ஏன்டா என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்குனே வந்தியாடா நீ? அனினா அழாதம்மா. அம்மா நான் போகலம்மா, நான் போக மாட்டேம்மா, ப்ளீஸ்மா, நான் இங்கே இருக்கேம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா அனினா? அப்போனா என்னால நீங்க வர முடியாதா? எல்லாம் அங்க போயிட்டு முடிவு எடுத்துக்கலாமா? நீ அழாதம்மா. நீங்க இப்படி சொல்றீங்கன்னா என்ன அங்க விட்டுட்டு வந்துடுவீங்களோன்னு தோணுது. நான் போகல, நான் போக மாட்டேன். அனீனா ப்ளீஸ் அழாதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு.